ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பஃப்ஸோட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஃப்ஸோட அவுட்டர் லேயர் பண்ணுறதுக்காக நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை கோதுமை மாவில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி நல்லா வந்துருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த 2 கப்பு மாவுக்கு 3/4 டீஸ்பூன் அளவு சால்ட், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். இது பிணைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவை 2 போர்ஷனாக நான் டிவைட் பண்ணி ஒரு ஒர்க் ஸ்பேஸில் போட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி விரிப்போம் அதே மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம உருட்ட போகிறோம். உருட்டுறது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் முடியுமோ அது கிழியாத அளவுக்கு நம்ம அதை சப்பாத்தி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இதை நல்லா பிணைஞ்சிட்டு இதை இப்போது கட்டையை வச்சு உருட்டிக்கிறேன். இது இந்த ஷேப்பில் தான் வரணும் அப்படியெல்லாம் கிடையாது, நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு விரிக்க முடியுமோ விரிச்சிக்கலாம். இது பண்ணினதுக்கப்புறமா இப்போது அதுக்கு அடுத்தது 2வது போர்ஷன் ஒன்று இதே மாதிரி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவையும் இதே மாதிரி நம்ம விரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் விரித்து எடுத்துக்கலாம். இது விரித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கையை வச்சு என்னால் எவ்வளோ தூரத்துக்கு அதை பெருசு பண்ண முடியுமோ அது மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இழுத்து விட்டதுக்கப்புறமா நான் 125 கிராம்ஸ் பட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் இதில் போடுற பட்டர் எப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே மாதிரி பட்டர் மெல்ட்டான பட்டராகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 125 கிராம் பட்டரை 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு போர்ஷனை நான் இது மேலே அப்ளை பண்ணிக்க போகிறேன். கீழே இருக்கிற மாவு இருக்குதுல்ல, அதில் எந்த இடத்துலையுமே பட்டர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்தளவு பார்த்துக்கோங்க. பார்த்து இது மேலே ஃபுல்லாமே நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாவை இது மேலே வச்சு நம்ம ஒட்டுறது மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது ரெண்டையும் சேர்த்து பண்ணிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறோமோ, விரித்து பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு பஃப்ஸோட லேயர்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ இது நல்லா பண்ணதுக்கப்புறமா இப்போது இது மேலேயும் நம்ம பட்டர் அப்ளை பண்ண போகிறோம். இது முதல்ல எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த போர்ஷன்லேருந்து தான் நான் இந்த பட்டர் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் போர்ஷன் அடுத்து 1 hour கழித்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மேலேயும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்க போகிறோம். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அங்கங்கேயா பபுள் மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ண இந்த பபுள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை 3ஆக மடிக்க போகிறோம் இந்த மாவை. அதுக்கு முன்னாடி இது மேலே கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு லேயர் தனியாக நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அப்போ நமக்கு லேயர்ஸ் அந்த அளவு தெரியாது. அதனால தான் இதோ பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 3ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி உங்ககிட்ட கிங் ரேப் இருந்ததுன்னா கிங் ரேப், இல்லைனா காட்டன் கிளாத்தில் வெட் பண்ணி இதை நல்லா சுற்றி இதை நம்ம ஒரு பாக்ஸ் இல்லைனா ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம், நம்ம ஃப்ரீசரில் வைக்கலை, ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். வச்சு 1 hour கழித்து அப்புறம் நம்ம திருப்பி எடுத்து இதே மாதிரி ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட கிங் ரேப் இருக்குது, நான் அதில் இதை சுற்றி வச்சுக்கிறேன். மாவு நல்லா சுற்றி ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ வச்சு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இதை நீங்கள் எத்தனை மணிக்கு உள்ளே வைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதிலிருந்து 1 hour கழித்து மறுபடியும் எடுத்து நம்ம இதே மாதிரி நீட் பண்ணுவோம். இதோ இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம். வச்சு நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். வச்சு 1 hour கழித்து திருப்பி எடுப்போம். ஸோ இப்போ 1 hour ஆயிடுச்சு. மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். இதோ பாருங்கள், நம்ம ஏன் இதில் கவர் பண்ணி வைக்கிறோன்னா, இல்லைனா வெளியில் ஃபுல்லாமே ட்ரை ஆயிரும். அப்போ நமக்கு நீட் பண்ண வராது. மேலையெல்லாம் உடஞ்சது மாதிரி வரும்ல, காஞ்சி போனால் இந்த கிராக் ஆன மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வரும். அதனால தான் நம்ம ஒரு கிளாத் இல்லைனா இந்த மாதிரி கிங் ரேப்பில் பொதிஞ்சு வைக்கிறோம். ஸோ இது மேலே மறுபடியும் கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி நம்ம விரிக்க போகிறோம்.
இது வந்து ஷேப் இந்த டைம் வந்து ஷேப் உங்களுக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்லலாம் வந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம மடித்து தான் நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து எப்படியும் இதை கட் பண்ணி தான் எடுப்போம். அப்போ நமக்கு எப்படி கரெக்டாக வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 3 போர்ஷனாக பிரித்து வச்சுருந்த பட்டரில் ஒரு போர்ஷன் ஃபஸ்ட்லேயே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 2வது போர்ஷன் பட்டர் எடுத்து இது மேலே ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ணுறோம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி 3ஆக ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலேயும் வந்து நம்ம பட்டரை அப்ளை பண்ணி திருப்ப மறுபடியும் 3ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம மறுபடியும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதை பாருங்கள், வச்சாச்சு. இது மேலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடி அடுத்த லேயரை வந்து இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து பஃப்ஸில் வந்து லேயர்ஸ் நல்லா வரும். அதுக்காக தான் இப்போ வந்து இது மேலேயும் மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் ஃபோல்ட் பண்ணி இது மேலேயும் பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கையில் இருக்கிறது போட்டாலே போதும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை திருப்பி 3ஆக ஃபோல்டு பண்ணி அதே மாதிரி கிங் ராப்பில் சுற்றி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நான் இது ஏற்கனவே எக் பப்ஸோட ரெசிப்பியில் நான் வந்து இதை டீட்டெயிலாக போட்டிருப்பேன். உங்களுக்கு எக் பப்ஸோட ரெசிபி வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் அதே பேப்பரில் கவர் பண்ணி நம்ம உள்ளே வச்சிட போகிறோம். இதை வச்சு மறுபடியும் 1 hour கழித்து திருப்பியும் அதே வேலையை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இதோ பாருங்கள், வச்சாச்சு. இப்போ இதை மறுபடியும் எடுத்து நான் வந்து இந்த தடவை பாக்ஸில் வச்சுட்டேன். ஏன்னா அதில் வைக்கும்போது கொஞ்சம் மடங்கி வருதில்ல, அதனால் இப்போ திருப்பி 3rd டைமு இதே மாதிரி திருப்பியும் வந்து நம்ம நீட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஏன் இது போடுறோன்னா பட்டர் வந்து இருக்கிறதுனால இது ரொம்ப ஒட்டி பிடிச்சிட்டே வரும். அதனால தான் இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து நம்ம எப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு வச்சு விரிக்கிறோமோ அந்த டைம் மட்டும் எடுத்து வெளியில் வைங்க. ஏன்னா வெளியில் கொஞ்ச நேரம் நம்ம வச்சா கூட உள்ளே இருக்கிற பட்டர் எல்லாம் மெல்ட் ஆக தொடங்கிடும் வெளியில் இருக்கிற டெம்பரேச்சருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம இந்த மாதிரி விரிக்க முடியாது, மாவை வந்து விரிக்க முடியாது. அதோட நம்ம விரிக்க என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற பட்டர் வந்து மெல்ட் ஆகி வெளியில் வர தொடங்கிடும். அதனால் நீங்கள் எப்போ இதை வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணும்போது இது பண்ணும்போது நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பட்டர் எப்பயும் வெளியில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா சரியாக வராதில்ல, நமக்கு இதில் அப்ளை பண்ண வராது. அதனால் ஸோ இந்த பாருங்கள், இதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி பட்டர் அப்ளை பண்ணி அதை வந்து திருப்பி ஃபோல்ட் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா எல்லா இடத்துலையும் பட்டர் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதே டைம் வந்து நீங்கள் வந்து நம்ம இப்போ சிக்கன் தான் பண்ண போகிறது, சிக்கன் பப்ஸ் தான் பண்ண போகிறோம். உங்ககிட்ட போன்லெஸ் சிக்கன் இருந்ததுன்னா போன்லெஸ் சிக்கன், இல்லை போனோட தான் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெறும் சால்ட்டு அண்ட் வாட்டர் இது ரெண்டையும் போட்டு சிக்கனையும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு சிக்கன் இருக்குல்ல, சிக்கனை மட்டும் எடுத்து அதோட போன்லேருந்து சிக்கனை தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட முடியும்னா பிச்சு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீஸை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசாலா பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மாவு அதே மாதிரி தான் முதல்ல பண்ணோம்ல, அதே தான் திருப்பியும் அதே இதை ரிப்பீட் பண்ணி மடக்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி வைக்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறது. கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடி ஃபோல்ட் பண்ண போகிறோம். மாவு டஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளால் லேயர்ஸை வந்து எடுத்து பார்க்க முடியும். இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும், அது லேயர் இருக்கிறது மாதிரியே நமக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணி இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கவர் பண்ணி பாக்ஸ்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். இது லாஸ்ட் ஆயிடுச்சு.
இப்போது இதை எடுத்து மறுபடியும் நம்ம நீட் பண்ணி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாகிரும் பட்டர் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறனால. ஸோ நீங்கள் எடுக்கும்போது கவனமாக எடுங்க. சில டைம் பிஞ்சு வர மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பபிள் மாதிரி வருதுல்ல, இப்படி வந்தாலே உள்ள லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் அதுக்கப்புறமா பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா இந்த சப்பாத்தி கட்டையில் வந்து அது ஒட்டிக்கிறோம், அந்த லேயர் ஒட்டி பிஞ்சு வர்றது மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம ஃபுல்லாக நீட் பண்ணோம்ல, நீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெயில் இல்லைனா உங்கள்கிட்ட வந்து பீஸா கட்டர் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷேப்ஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெசிபீஸோட அளவு எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இது கொஞ்சம் குக்கான உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் நான் இதில் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நான் வந்து குக் பண்ண போகிறேன். நான் சிக்கன் ஆல்ரெடி வேக வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் குக் பண்ணும்போது அதில் ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கேன். அதனால் இந்த மிக்ஸுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அது மட்டும் நம்ம போட்டால் போதும். சிக்கனில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ இதில் மசாலாவுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இவ்வளவும் போட்டு இதை நல்லா வேக வைக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்சியில் கொஞ்சம் ஓட்டி வச்சுருக்கோம்ல சிக்கனோட பீசஸ், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளி பழத்தை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப குக்கானாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதில் சிக்கன், இங்கே பாருங்கள், நான் சிக்கனை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஓட்டி வச்சுருக்கேன். இல்லைனா வந்து ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா நம்ம இதை இது பஃப்ஸோட இது மாவு இருக்குல்ல, அதை வந்து நம்ம மடக்கும்போது அங்கங்கேயா குத்திட்டெல்லாம் இருக்கும்ல, பிஞ்சிரும் அந்த மாவு. அதனால தான் நான் இப்படி ஓட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் முழுசாக போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இது இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சால்ட்டு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஒருவேளை காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால உள்ள பெனிஃபிட் இது தான். நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அவனை வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம அவனில் வைக்கக்கூடிய பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதுக்குள்ளாடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணி வச்சுருக்கிற மசாலா வச்சு இதை ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் என்ன கோன் மாதிரி ஃபோல்ட் பண்ணணுன்னா அப்படி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதோட எண்டில் வந்து ஃபோர்க் வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அது சும்மா ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு இதை மாற்றி வச்சாச்சு. இப்போ அடுத்ததும் அதே மாதிரி சேம் இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு எக் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பஃப்ஸு இது மாவெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா அது மேலே லைட்டாக நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த கடையிலெல்லாம் வாங்கும்போது கிடைக்கும்ல, மேலே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகி அந்த மாதிரி கலர் நல்லா வரும். அதுக்காக தான். ஸோ இதை இப்படி பண்ணி ஃபோல்ட் பண்ணேன், ஆனால் அது சரியாக வரல. ஸோ அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்து எக் வாஷ் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். எக் வாஷ் பண்ணி இதை நம்ம அப்படியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், பேக் ஆகிடுச்சு நம்மளோட பஃப்ஸ்.
இதோ ரெடியாகி வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே பண்ணுறது இப்போ பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு தான். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வீக்கெண்டில் கூட நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.